நீ எப்படி இங்க வந்த? மதுரையில சிதம்பரமான ஆச்சரியப்படுறியா? சிதம்பரம் ஏதோ ஆத்திரத்துல செய்த தவறு. அதை பெருசா நினைக்காம என்ன மன்னிச்சிருப்பா. மன்னிக்கிறதா? அன்னைக்கு நீ கழுத்தை நடிச்சப்ப நான் உண்மையிலேயே இறந்து போயிருந்தா? நல்ல வேளை, மயக்கமா கடந்தவனை இறந்துட்டான்னு நினைச்சு தண்ணீரை தூக்கி போட்டு விட்டு இருக்கனா பொழைச்சனான்னு கூட தெரியாம ஒரு நாள் இங்க திரும்பி வந்துட்டானுங்க. என் அதிர்ஷ்டம், உன் துரதிர்ஷ்டம், இன்னைக்கு நான் திரும்பி வந்துட்டேன். இவ்வளவு நாளா நீ எங்க இருந்த? எங்கேயோ இருந்து. அதை பத்தி இப்ப என்ன? இனிமே என்ன செய்ய போறேன்னு கேளு, அதுக்கு சொல்றேன் பதில். சிதம்பரம், சிதம்பரம், நான் உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கிறப்பா, என்ன மன்னிச்சிரு. இத பாரு சிதம்பரம், உனக்கு எனக்கும் ஒரே குறிக்கோள், பணம். அதுக்குத்தான் நான் இப்ப ஏற்பாடு செய்துட்டு இருக்கிறேன். உன்னை பாஸ்கர அவன் தான் கொலை செய்துட்டதாக நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். அதை வச்சு அவனை மிரட்டி அவனுக்கு கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்திருக்கிறேன். வரதட்சணையா பணம், ஏகப்பட்ட பணம் வந்து குவிய போகுது. அதுல உனக்கு பாதி பங்கு தானப்பா. என்ன சொல்றேன் சிதம்பரம்? என்ன சொல்றேன்? என்ன சொல்ற சிதம்பரம்? என்ன சொல்றது? என்ன சொல்றது? இந்த மாதிரி கேள்வி கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? என்னால யோசிச்சு நான் பதில் சொல்ல முடியும். லெட்டர் எங்க? பாஸ்கர் எழுதின லெட்டர் எங்க? அந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு எப்படி தெரியும்? முத்து சொன்னா எனக்கு தெரியும். சிதம்பரம், அந்த லெட்டரை பத்தி இப்ப என்ன அவசரம்? அதை நான் உனக்கு பிறகு நிதானமா காட்டுறேன். பாஸ்கர் வர்ற நேரம் ஆயி போச்சு. அவன் கண்ணில் நீ பட்டுட்ட, நம்ம திட்டம் பூரா பாழா போயிடும். முதல்ல நீ எங்கேயாவது போய் தலைமறைவா இரு. நான் நிதானமா அந்த லெட்டரை உங்ககிட்ட கட்டாயம் காட்டுறேன். தலைமறைவா இருக்கிறது தான் நல்லதா? நீ சொல்றதுதான் சரி. தலைமறைவா இருக்கிறது தான் நல்லது. ஆனா அதுக்கு நீதான் உதவணும். என்ன செய்யணும் சொல்லு. நான் தலைமறைவா இருக்க சரியான இடம் மெட்ராஸ்ல என் வீடுதான். ஆனா நான் அங்க போறதுலயும் ஒரு ஆபத்து இருக்கு. என்னது? நான் உயிரோட திரும்பி வந்திருக்கிறது என் பிள்ளை வாசுவுக்கு தெரிஞ்சா அது ஊரு பூரா தெரிஞ்ச மாதிரி கடைசியில பாஸ்கருக்கே தெரிஞ்சிடும். அதனால என் மனைவி கிட்ட சொல்லி என் பிள்ளை வாசு இங்க அனுப்ப சொல்றேன். நீதான் அவனை ஜாக்கிரதையா கவனிச்சுக்கணும். ஜாக்கிரதையா பாத்துக்கிறேன். அது அவ்வளவு சுலபம் இல்லை நாகலிங்கம். என் மகன் வாசு ஒரு அரக்கு இருக்கு. நல்ல புத்திசாலி பையன் தான். அழகான முகம், கலையான குணம் எல்லாம் இருக்கு. ஆனா கொஞ்சம் அரக்கு இருக்கு. ஒரு மாதிரி நாடகம் அது இதுன்னு அலைஞ்சுகிட்டே இருப்பான். நீயோ எதுக்குமே வளைஞ்சு கொடுக்காதவன். அவன் அமக்களத்தெல்லாம் பொறுத்துக்க உன்னால முடியுமா? சிதம்பரம், இப்ப நான் இருக்கிற நிலையில எல்லாத்துக்கும் வளைஞ்சுதாப்பா கொடுத்தாகணும். நீ கவலைப்படாத, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அவன் மனம் கோராம நடந்துக்கணும். செய்வியா? நிச்சயமா நடந்துக்கிறப்பா. நான் சொன்னது நினைவு இருக்கட்டும். நீ எங்கேயாவது போய் தலைமறைவா இரு. கிளம்பு. நாகலிங்கம் தாண்டா எங்க அப்பா சொன்னிருக்கா. உண்மையை அப்படியே கட்டிட்டா பாத்தியா? எப்படி நம்ம ஐடியா? பிரமாதண்டா. என்ன இருந்தாலும் உன் புத்தி எனக்கு வருமாடா. அப்படி சொல்றா? இந்த வழியெல்லாம் உனக்கு தோணிச்ச வழி எனக்கா தோணிச்சு? என்ன இருந்தாலும் வேணும். ஒரு அயோக்கியனுடைய வழியெல்லாம் இன்னொரு அயோக்கியனுக்கு தாண்டா தெரியும். நெக்ஸ்ட் ஐடியா என்னடா? அப்படி ஐடியா கேளு. இனிமே நீ வேஷம் போட வேண்டியதுடா. இதே மாதிரி வாசுவாவே போய் நாகலிங்கத்திட்ட சேர்ந்துக்க. நான் பின்னாடியே வர்றேன். நம்ம ரெண்டு பேருமா போய் எப்படியாவது கஷ்டப்பட்டு அந்த நாகலிங்கம் வச்சிருக்கானே அந்த சாவியை வாங்கி பீரோவை திறந்து தோல் பையை எடுத்து அதுக்குள்ள பாஸ்கர் எழுதி கொடுத்திருக்கானே காகிதம், அதை எடுத்து கிழிச்சு கொண்டுவோம். நாகலிங்கம் ஒன்று அசைக்க முடியாது. நம்மால முடிய மாட்டா. பேப்பர் கிடைக்கிறது முடியாத. அப்பா வேஷமா போட்டுக்க. யூ ஆர் டூயிங் இட். வேணும். நம்ம கண்டுபிடிச்சதெல்லாம் போய் நிர்மலா கிட்ட சொல்லிடுவோமா? உடனே இதை விட மடத்தனம் வேற எதுவும் கிடையாதுடா.
என்ன சார் இடிஞ்சு போன மாதிரி உட்கார்ந்திருக்கீங்க? ஏதாவது தப்பு பண்ணீங்களா? அடடே வேணும், ஆபத் வந்து வா, நல்ல நேரத்துல வந்து இப்படி வா சொல்றேன். பாப்பா, பட்டணத்துல இருந்து எனக்கு தெரிஞ்ச பையன் ஒருத்தன் வந்திருக்கான். சுத்த நாடக பைத்தியம். வந்தது வராதமா நான் நாடகம் போட போறேன், அதுல நீங்களும் நடிகன்னு என்ன போட்டு தொந்தரவு பண்ணிட்டு இருக்கான்ப்பா. இந்த வயசுலயா? ஆமாப்பா. ஏன் ஏதாவது கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி சீனா? அப்படி இருந்துட்டாலும் பரவாயில்லையே, சாகணுமா? சாகுங்களேன், நாடகம் தானே. விளையாடாதப்பா, இப்படி வந்து உட்கார். பாரு, நான் அவனை கூப்பிடுறேன். அவனை சிநேகிதம் பிடிச்சுக்கிட்டு ஊரை சுத்தி காட்டேன்னு வெளியே கூட்டிட்டு போயிட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சிரமம் குறையும்பா. போறாங்க சார், சின்ன பையன் உங்களை நடிக்க சொல்றான், நீங்களும் கேட்கறீங்களா? போறா, முடியாதுங்க வேண்டியதானே. அப்படி சொல்ல முடியலையே. ஏன்? அது உனக்கு புரியாதுப்பா. இது அவனை கூப்பிடுறேன். வாசு, அரப்பா ஏதா வாசு, நாடகம் ஊத்தி ஆரம்பிக்கலாமா? வாசு, இவன் தான்ப்பா வேணும். தெரியுமே. தெரியுமா? எப்படி தெரியும்? நீதான் இப்ப சொன்னீங்க இவன் தான் வேணும்னு. ஆமா, சொன்னீங்களே நாடக பைத்தியம் நீதானா? கரெக்ட். இந்தப்பா, என்ன நடிக்க சொல்லி தொந்தரவு பண்ணிட்டு இருந்தீல, என்னால முடியாது, பதிலுக்கு ஆள் கொடுத்துட்ட, நீ ஏன் நடிச்சிரு? அதெல்லாம் முடியாது, நீ தான் நடிக்கணும். அவனுக்கு வேணும்னா வேற வேஷம் தரேன். சரி சரி, என்ன கதை? அம்பிகாபதியா? அம்பட்டா வாராவதி. ஆள பாரு, இது கர்ணன் நாடகம். கொடை வள்ள கர்ணன் இவர்தான். அதே மீச கூட இருக்க, இவட போட்டுக்கலாம். ஆமா, எனக்கு என்ன வேஷம் தர்றேன்? நீதான் கஜினி மாமு. ஐயா கஜினி உணர்ங்கடா, கஜினி மாமு தான். கர்ணனுக்கு கஜினி மாமுதுக்கு என்ன சம்பந்தம்? இது நாடக கதை, இதுல சம்பந்தம் எல்லாம் கேட்க கூடாது. ஏய், கர்ணங்கிறவன் புராண காலத்து மனுஷன். கஜினி மாமுது 200-300 வருஷத்துக்கு முந்தி இந்தியா மேல படையெடுத்தவன். ரெண்டு பேரும் எங்க எப்படி சந்திக்க முடியும்? எப்படி சந்திக்க முடியும்? அது ஏத்தாப்புல வந்திருப்பானுங்க, அதான் சந்திச்சுட்டானுங்க. எனக்கு இந்த வேஷம் பிடிச்சிருக்கு, நான் கர்ணனை சந்திக்கத்தான் போறேன். தேவலோகத்துல சந்திக்கிறாங்க. நாரதர் வந்து இவங்க ரெண்டு பேரும் சந்திக்க வைக்கிறார். கரெக்ட். நாரதர் வந்தா நடக்காத காரியம் உண்டா? யார் நாரதர்? நீதான். ரைட், நல்ல ஐடியா. கர்ணனுக்கு இந்த பட்டை போத்தறேன். குடிச்சுங்க. ஐயோ ஐயோ, கர்ணன் கொடை வள்ளல். துணியை கொடுத்தோடனே பிச்சை எடுக்கிறீங்களா? கேரட்டே கட்டுக்கிட்டு கொண்டாங்க. இப்ப யார் வசனம் பேசணும்? நான் தான் நாரதர். நாராயண நாராயண. அரே வா வா நாரதா. வாலைக்கும் சலாம். சலாம் வாலைக்கும். நம்மள தெரியுது உனக்கு? நீதானே கஜினி மாமு? கஜினி, நீ இங்கு வருவாய் என்று எனக்கு தெரியும். உனக்காகவே தயாராக வைத்திருக்கிறேன். அரே பாக்கெட் ஓட்டே சொல்றேன், எல்லாத்தையும் கீழே விட்டு. கஜினி, இந்தியாவை 18 முறை கொள்ளையடித்தாயே, நல்ல பணம் சேர்ந்ததா? என் புத்திய ஜோட்டா அடிக்கணும். ஒரு வாட்டி 2 வாட்டி 17 வாட்டி படையெடுத்து என்ன பிரயோஜனம்? அங்க என்ன இருக்குது? இருக்கிறதுக்கு ஊடு இல்ல, ஒண்ணும் கிடையாது. பஞ்சம். எவன் கிட்ட பணம் இருக்குது அங்க போய் கொள்ளை அடிக்க. அதற்கு காரணம் யார் தெரியுமா? இதோ இந்த கர்ணன். இந்தியாவில் இருக்கும் பணத்தை எல்லாம் இவன் தான் தானம் செய்து விட்டான். தர்மத்தாலேயே நாட்டையும் சொத்தையும் அழித்தான். அது அத்தனைக்கும் இவன் காரணம். இவனுக்கு வேற இன்னும். அரே கர்ணா, இதராவடா. ஆவ மாட்டேன், நான் ஆவறேன். யாரை கேட்டு என்ன நீ தர்மம் பண்ணு? என்ன இழவ நான் பேசி தொலைக்கிறது? எனவே இது கூட தெரியலையா? என் இஷ்டம், நான் அப்படித்தான் தர்மம் செய்வேன். அவ்வளவுதான். என்ன இஷ்டம், நான் அப்படித்தான் தர்மம் செய்வேன். என்னத்துக்கு சிரிக்கிறேன்? சிரிப்பு இருக்குது இப்போ? நல்லா சிரிக்கிறான். நம்ம விட கூடாது. அதனால சிரிக்கலாம் கூடாது. நான் நடிக்கிறேன், பாத்துக்க. அப்ப நான் கிடையாதா? உன்னை விட மாட்டேன். இரு, ஒரு தடவை பாத்துக்க. என் இஷ்டம், நான் அப்படித்தான் தர்மம் செய்வேன். எவன் அப்பனுக்கு சொத்து நீ தர்மம் பண்ணு. துரியோதனன் பணத்தை எடுத்து வெளியே விடுறதுக்கு உனக்கு என்ன ரைட் இருக்குது? துரியோதனன் என் சிநேகிதன். அரே காரே சிநேகிதன். தர்மம் பண்ணி சிநேகிதனை ரோட் மேல விடுறே. அதுதான் எங்கள் நாட்டு வழக்கம். அடம் பிடிக்காதே, உனக்கு ஏன் இந்த புத்தி? தர்மம் செய்வது என் கூட பிறந்த குணம். யாரை கேட்டாலும் நான் கொடுத்து விடுவேன். நீ கொடுப்ப, இவன் கொடுப்பானா? அவன் கர்ணனாச்சே, கொடுத்து ஆனா கேளு. அந்த கண்ணாடியை கொடு. கொடுத்து விடு கர்ணா. எவ்வளவுக்கு எவ்வளவு தர்மம் செய்கிறாயோ அவ்வளவுக்கு அவ்வளவு உனக்குத்தான் நல்லது. இன்கம் டாக்ஸ் குறையும். கண்ணாடி குடு. குடு. அந்த வாட்ச குடு. குடு. கேக்குறான், கஜினி கேட்கிறான். குடு. கொடுத்துருவியா? திருப்பி கேக்குறே. இவன் என்ன சோதா கர்ணன்? கர்ணனா நீ கேக்குறே? அதே கூட இன்னென்ன வச்சிருக்கிற பாக்கெட்ல? கொடுத்து விடு கர்ணா, தயங்காதே. இந்தியாவை கொள்ளையடிச்சது போதாதுன்னு என்னையும் கொள்ளையடிக்கா? குடு. பாக்கெட் மேல என்ன வச்சிருக்கிறேன்? அது சாவி கொத்து. அதுதான் கொடு. நான் தரமாட்டேன். குடு. எதை கொடுத்தாலும் கொடுப்பேன், இதை கொடுக்க மாட்டேன். எதை கேட்டாலும் கொடுக்கணும் கர்ணன், தெரியுமா? முடியாது, நான் கொடுக்க மாட்டேன். தானாக கெடுத்துவா போட்டிருக்கேன். நீ நான் மெட்ராஸ் போயிடுவேன். என்ன பண்ணியா? அஜிதான் போதும், நீ போ கஜினி. நானும் வருகிறேன். நாளை ஒத்திகை நடக்கும். பிரமாதமா சாவியை கிளப்பிட்டா? தலையே ஃபுல்லா கவுத்துட்டோம். நல்லா கவுத்த பெரிய பாடு தீர்த்து பாடா. அவ்வளவுதான். நீ என்ன? ஐயோ, சாவி காண்டா. பாவி, சாவியை தொலைச்சிட்டியா? சுருட்டு போடும்போது சொல்ல இதுல போறாதுன்னு சாவி எதிரியா போட்ட எல்லாத்தையும் பிடிக்கிட்டு போயிட்டானுங்களே. சாவி ஏன்டா தான் முடிஞ்சு போச்சே, என்ன பேசிட்டு இருக்கீங்க? சரி சரி, என்கிட்ட இருந்து எடுத்த அந்த வாட்ச் பர்ஸ் எல்லாம் கொண்டா. கண்ணாடி, பர்ஸ், குல்லா போட்டே. நீ அவன் போட்டா குல்லா. ஹாய் குமாரி,
என்ன 2 மணி நேரம் வந்திருக்கீங்க? நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? என்ன கேள்விப்பட்ட? அந்த வேணுவே கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணி மதுரைக்கு புறப்பட்டு இருக்காம. ஓ, எங்க அம்மா கிட்ட கூட சொல்லி சம்மதம் வாங்கிட்டேனே. அவர் மேல காதல்னு அவர் மதுரைக்கு போன பிறகுதான் புரிஞ்சுது அவனுக்கு. ஆமாண்டி, அவர் மெட்ராஸ் இருக்கும்போதே எனக்கு அவர் மேல காதல் ஏற்பட்டு இருந்ததுன்னா நான் நிச்சயமா அதை நம்பி இருக்கவே மாட்டேன். பின்ன என்ன, மெட்ராஸ்ல நடக்கிறது எதையாவது நம்ப முடியுமா? இந்திரா, கல்யாணத்துக்கு அப்புறம் சேவா சங்கத்தை மறந்துடாதமா. அதை எப்படி மறக்க முடியும்? அங்கதானே என்ன அவர் சந்திச்சாரு, அசோகவனத்துல சீதையை அனுமார் சந்திச்சது மாதிரி. அனுமார்? தப்பு தப்பு, அவர் போய் அனுமாரன் சொல்லிட்டல்ல. இல்லடி, சீதையை ராமர் சந்திச்சது மாதிரி. என்னால அவரை மறக்கவே முடியலடி. அவர் நினைச்சு நினைச்சு நான் துரும்பா அழைச்சுக்கிட்டே இருக்கேன். உன்னை பார்த்தா அப்படி தெரியலையே. தெரியல? போடி, உனக்கு என்ன தெரியும்? அவருக்கு தினம் பச்சை தண்ணி கொடுத்ததுக்காக நான் எப்பேற்பட்ட பிராயச்சித்தம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? பிராயச்சித்தமா? அவருக்கு என்னென்ன பலகாரம் பிடிக்குமோ அதையெல்லாம் தினம் செஞ்சு செஞ்சு அவரை நினைச்சு நானே தின்னுகிட்டு இருக்கேன்டி. நிஜமாவா? என் உடம்ப பார்த்தா தெரியல. சரி, ட்ரெயினுக்கு டைம் ஆயிடுச்சு. நீங்க வரையா மதுரைக்கு? ஐயோ, மதுரைக்கு நீ வேண்டாப்பா, ஸ்டேஷனுக்கு மட்டும் வா. வாசு. கஜினி மாமு. என்னடா கஜினி மாமுது? அதான் வேஷம் கலைஞ்சு போச்சு, தூங்குறதுக்கா வந்த? வேற என்ன செய்யுது? நாடகம் போட்டு பார்த்தாச்சு. சாவியை தூக்கி அவங்ககிட்டே கொடுத்துட்டேன். ஓட்ட சட்டை பேசிட்டே இருடா, யோசனையா பண்ணாரு. ஏடா வாசு, என்ன வந்தா டக்குன்னு சாவி எடுத்து கையில கொடுப்பாங்க? கொண்டாட்டி வந்தா கொடுப்பாங்க. டேய், ஒரு ஐடியா. என்ன, அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுடலாமா? உன்னோட சேர்ந்தா நான் அந்த வேலையும் செய்ய வேண்டியதான்டா. டேய், காக்கா வரிப்பு வந்தாலும் கையில சாவி கொடுப்பாங்க. ஆமாடா. டேய், உனக்கு எப்படா இந்த ஐடியா தோணுச்சு? பிரமாதமான ஐடியா. இந்த விஷயம் எந்த சினிமாலடா வரல? ஆமா, யாரு காக்கா வலிப்பேன்? உனக்கு தான். வேண்டா, ஏன்டா அன்னைக்கு இந்திரா வீட்டுல நான் கைய கால வச்சுக்கல, அதே மாதிரி பண்ணு. இப்போ நம்ம 2 பேரும் பேசிட்டு இருப்போம், நாகரிகம் வருவாரு. அந்த நேரம் பார்த்து இந்த பிளவர் வாஸ் எடுத்து கீழே போடுறேன், அதான் உனக்கு சிக்னல். உடனே கீழே வந்து கைய கால வச்சுக்க, சாவியை கையில கொடுப்பாரு, நம்ம காரியம் பிடிச்சிடும். வரா, எனக்கு வலிப்பு ஒரு மாதிரி இருக்கடா. இப்ப கொண்டுடுங்க. உனக்கு சிக்னல் பிளவர் வாஸ் கீழே போடுவேன், அது வரைக்கும் பேசாம இருக்கலாம். என்ன சார்? என்னடா புது நாடகமா? என்ன நாடகம்? இந்த காக்கா இல்ல, காக்கா பிடிக்கிறவனை பத்தி கதை, அதாவது புழைக்க தெரிஞ்சவனை பத்தி ஒரு கதை. யார் கதாநாயகன்? காக்கா தான், நீங்க தான். போதும்பா, உங்களோட ஒரு நாடகம் ஒத்திகை பார்த்தது போதும். நீங்க நடிங்க, நான் ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாமா? இது எது கையில ஆரம்பிங்க. ஐயோ ஐயோ. வசனம் பேசுங்கடா. அது இன்னும் திரை விலகுற உடனே பிரமாதமா இருக்கும் கதை. எடுத்த உடனே ஒரு காக்கா பறக்குது. இப்போ இதுதான் காக்கான்னு வைங்க. இதுவா? ஆமா, இது பறக்குது. இந்த கதாநாயகி அதை பிடிக்கணும்னு ரொம்ப முயற்சி பண்றான். அது இந்த கதாநாயகனுக்கு எப்படின்னா கண்ணு ஒன்றரை கண்ணு. காக்கா பிடிக்க அதை பார்த்தீங்களா, இப்படிதான் பறந்துருது. அவன் விடுவான், அவன் கதையை பிடிக்கிற கதை தானே. பட்டால மறுபடியும் அதாவது கேம் ஆகி பறந்துகிட்டே இருக்குது. பிடிச்சுட்டான். என்னடா? ஒண்ணு இல்ல, இது எங்கடா போவேன்? ஆவி லாயக்கு இல்ல. பாத்துக்க, போன் பண்ணிடுறேன். சரி சரி. நாய் சங்கரி கை வச்சுட்டு என்ன ஓச்சிக்கிட்டே இருக்கிற? தாய் வரல.